கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்த ரெவரண்ட் ஆதமையா அவர்களுக்கும் பிஷப் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரும் பாதையான வழியை செட் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே அந்த பாதையை நமக்கு செட் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் அந்த பாதையில் பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாயிருக்கிறது. அதனால் அந்த பாதையில் கால் வைத்தவர்கள் யாவரும் பயப்படவே கூடாது, எதுக்கும் பயப்படணும். பாருங்க, இந்த உலகத்துல ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கும், செட் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். and highway shall be there. ஒரு பெரும் பாதை, ஹைவே செட் பண்ணி இருக்கிறார். நமக்கு பயப்படவே வேண்டாம். அந்த ஹைவேல கால் வச்சவங்க யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது. அதுல யார் இருக்கிறார்கள்? அந்த ஹைவே ஒன்று செட் பண்ணி இருக்கிறத ஞாபகப்படுத்துகிறார். படியுங்கள், and highway shall be there. அண்டர்லைன் பண்ணுவோம். அங்கே பெரும் பாதையான ஒரு வழி இருக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க. அது பரிசுத்த வழி என்னப்படும், the way of holiness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யார் நடப்பார்கள்? யார் அந்த வழியிலே நடப்பார்கள்? படிப்போம். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. பேதையா இருந்தாலும் சரி, நீயே திசை கெட்டு போவதும் இல்லை. அதில் அங்கே சிங்கம், அந்த சிங்கம் இருக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பழைய பாம்பாகிய அந்த சிங்கம் அங்க வரவே வராது. அந்த பாதைக்கு துஷ்ட சிங்கம் அந்த பாதையில வர்றதும் இல்ல, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் எடுக்கிற ரூட் இது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் நடப்பார்கள். என்னது? The Redeemer shall walk there என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேற யாரு சிங்கம் அங்க வராது, துஷ்ட சிங்கமும் வராது, அதனோட கால் கூட அங்க படாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் போகிறதுக்கு ஒரு ஹைவே செட் பண்ணி இருக்கிறார் நம் தேவன். பயப்படவே வேண்டாம். அதே and highway shall be there. யாருக்கு யார் இந்த ஹைவேல நடப்பார்கள் என்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யார் யார் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த ரூட்டை பிடிச்சிருவாங்க. யார் யார் தங்கள் சரீரத்தை வேஷம் தெரியாமல் வேடதாரிகளாக இராமல், ரோமர் 12:2 படிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாருங்கள், ஒத்த 12:1 இதுதான் கட்டளை. உங்கள் சரீரங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துடணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மத்ததெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. மத்த எந்த ஆராதனை பண்ணாதான் புத்தி இல்லாத ஆராதனை. சரீரத்தை ஒப்பு கொடுத்து பண்ணுகிறது ஜீவ பலியாக, அது புத்தியுள்ள ஆராதனை. மற்ற நீ சரீரத்தை ஒப்பு கொடுக்காம பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை நடத்தி கொண்டு போனால் இதிலே இந்த இந்த ஹைவேயை பிடிக்க முடியாது. இந்த ஹைவேல போறவங்க எல்லாருமே சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார்கள். முதலாவது எதை ஒப்பு கொடுக்கிறார்? முதல் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த சரீரம் அவருடைய வருகை வரை காக்கப்படும். உன் சரீரத்தை காத்து கொண்டே வருவார். நீ ஒப்பு கொடுத்தாதான் அதை காப்பார், இல்லைன்னா விட்டுருவார். அந்த சரீரம் காக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாவு அவர்களை விட்டு விலகி போகிறதை பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கு இயேசுவே சொல்ற, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சாவு அந்த ஜனத்தை விட்டு விலகி போகுதான். நீங்க சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சரீரத்தை சாவு விலகி போறத பார்க்கலாம். ஐசி வார்டுல நானும் தான் போனேன், 3 முறை போனேன். இப்படி போயிட்டு
அப்படி வந்துட்டேன் வெளியே. என்னன்னா தெரியல. எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லாம் 15,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம் கட்டினேன். என்னங்க ரிசல்ட் என்னன்னே தெரியல. காரணம் என்ன? சாவு விலகுது. நம்மளை விட்டு விலகி போறதை நம்ம பார்க்கலாம். நம்மளே இயேசுதான் சொல்றாரு, சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, பாஸ்டருக்கு தான் இல்ல, சாதாரண விசுவாசியா இருந்தாலும் உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் உன்னை விட்டு சாவு விலகுது. படியுங்க. இயேசு சொன்னார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான. நீ விசுவாசினா இந்த அடையாளம் உனக்கு இருக்கணும். என்ன அடையாளம்? இந்த அடையாளம். சாவுக்கு ஏதுவான, அதை மட்டும் படிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சாவு சேதப்படுத்தாது. அண்டர்லைன் பண்ணுவோம். அந்த சரீரத்துக்கு யாரு சூனிய வச்சாலும் முடியாது, என்ன மந்திரம் வச்சாலும் மாந்திரிக வச்சாலும் சேதப்படுத்தாது. எனக்கும் தான் வச்சாங்க, என்ன சேதப்படுத்தல. 3 முறை வச்சாங்க, ஆனா 3 முறையும் சேதப்படுத்த மாட்டேங்குது. அதே இடத்துல அதே மாதிரி அதே ஃபுல் ஃபிட்ல நின்றுட்டே இருக்கேன். ஏன் காரணம் என்ன? சாவு விலகுகிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்க சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் சரீரம் காக்கப்படும். 2வது எதை ஒப்பு கொடுக்கணும்? ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கணும். படிங்கள். ஆத்துமாவை ஒப்பு கொடு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, தேவனுக்கு உன் ஆத்துமாவை ஜீவ பலியாக ஒப்பு கொடு. அப்ப அந்த ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும்? படிங்கள். 1 பேதுரு 4:19. தங்கள் ஆத்துமாக்களை அண்டர்லைன் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. உங்க ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடு. இவ்வளவு நேரம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்கும்னா சரீரம் காக்கப்படும், சாவு விலகி போயிடும். சாவ உனக்கு வச்சாலுமே அது என்ன ஆகாது? பலிக்காதான். ஆனா ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காக்குறார். என்ன மரணம்? 2ஆம் மரணம். ஆத்துமாவுக்கு 2ஆம் மரணம்னு ஒண்ணு இருக்குது. சரீரத்துக்கு சாவு இருக்குது, அது விலகும். ஆனா ஆத்துமாவுக்கு மரணம் இருக்கு. இதுவே 2ஆம் மரணம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு உன் ஆத்துமா போகாதபடி அவர் காக்கிறார். உன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தால் அந்த கந்தக கடலுக்கு உன் ஆத்துமா தப்பப்படுகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஓவர் சச் தி செகண்ட் டெத் ஹஸ் நோ பவர் such people என்று எழுதப்பட்ட அந்த ஜனங்களுக்கு 2ஆம் மரணத்திற்கு அந்த ஜனங்களின் மேல் அதிகாரம் இல்லை என்று சொல். எது 2ஆம் மரணம்? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு உன் ஆத்துமாவை போகாதபடி தப்ப பண்ணுகிறார். படியுங்கள். 20. இவர்கள் மேல் and over such, இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அந்த ஜனங்களின் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரமே இல்லையா? எல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டு 2ஆம் மரணத்துக்கு. 2ஆம் மரணம் எது? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் போகாதபடி நம் ஆத்துமாவை காக்கிறார் என்று 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் மரணம் விலகி போகிறது. 2ஆம் மரணம் பாருங்கள். 121:7 சங்கீதம். சரீரத்தை காக்கிறது. ஒரே வசனத்துல 2 காவல் உண்டாயிருக்கிறது. ஒரு எல்லா தீங்குக்கும் உன் சரீரத்தை விலக்கி காப்பார். அப்புறம் இந்த தீங்குக்கு தான் விலக்குவாரு, இந்த கேன்சருக்கு தான் விலக்குவாரு, இந்த சைரோகத்துக்கு தான் விலக்குவாருன்னு இல்லையா? எல்லா தீங்குக்குமே விலக்கி காப்பார் உன் சரீரத்தை. 2வது அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார், உன் சரீரத்தையும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். வேடதாரிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. காப்பு, கொலுசு, கம்மல், ஜிமிக்கி, மினிக்கி எல்லாம் இதுல வர முடியாது. ஆண்கள் கோட்டு, சூட்டு, பூட்டு, டை, இன்டிமெட் செட்டு, குட்டிக்கிற பவுடர் போட்டுட்டு இருந்தா போச்சு, தொலைஞ்சது. இதுல வர முடியாது. சரீரம் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. சரி, சரீரத்தை காக்கிறார் என்று சொன்னாரே, எது வரைக்கும் காக்கிறார்? படிப்போமா? சங்கீதம் 71:18. எது வரைக்கும் இந்த சரீரம் காக்கப்படுகிறது? சங்கீதம் 71:18.
வயிறு வரை கைவிடவே மாட்டாராம். முதிர் வயது வரை காக்கப்படும். நல்ல முதிர் வயது வரைக்கும் சரி. இடையில உனக்கு சாவே வராது. இடையில எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த சூனியத்தை வச்சாலும் சரி, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சாவே வராது. முதிர் வயது வரை அவர் கைவு காத்து கொண்டே வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சரி, ஒரு சிலரை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் எந்த வயதில் மரித்தார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15. ஒரு சிலரை மாத்திரம் குறிப்பிடுகிறேன், படிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ சமாதானத்தோடு என் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நல்ல முதிர் வயதிலே ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டார். ஈசாக்கு எந்த வயதில் அடக்கம் பண்ணப்பட்டார்? ஆதியாகமம் 27:1. ஈசாக்கு முதிர் வயதான போது நல்ல முதிர் வயதிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்தது யாக்கோபு. ஆதியாகமம் 48:10. ஈசாக்கு எந்த வயதில் அடக்கம் பண்ணப்பட்டார்? 48:10. முதிர் வயதில் இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு நல்ல முதிர் வயதிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். யோசுவா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா எந்த வயதில் அடக்கம் பண்ணப்பட்டார்? நல்ல முதிர் வயதிலே எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்க. 23:2. யோசுவா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா அவர்களை நோக்கி யோசுவா, நான் வயது சென்று நல்ல முதிர் வயது ஆனேன் என்று சொல்றார். அடுத்தது பாருங்க, சாமுவேல் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுவரைக்கும் உன் சரீரம் காக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. படியுங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது போதும் குமாரரை அழைத்தாசி. நல்ல முதிர் வயதிலே சாமுவேல் அடக்கம் பண்ணப்படுகிறார். தாவீது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 26, 28. தாவீது எந்த வயதிலே? தாவீது 28ஆம் வசனம். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது எல்லாம் அண்டர்ல சொல்லிட்டு போனா அதுக்கே டைம் குறிச்சு கொடுத்ததெல்லாம் அதுக்கே சரியாயிடும். முக்கியமானவர்களை சொன்னேன். நல்ல முதிர், எல்லாருமே நல்ல முதிர் வயதில் தான், முதிர் வயது வரை அவர் காப்பேன் என்று 92ஆம் சங்கீதம் 15. தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஆவியை தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் நல்ல முதிர் வயதில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? படிப்போமா? முதிர் வயதில் அப்படியே தள்ளாடிட்டு முடியல கால்வலி கைவலின்னு சொல்லிட்டு கிடப்பாங்களா? அப்படியா? முதிர் வயதுல எப்படி இருப்பாங்க? படிங்க. காட்டி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். என்ன இந்த வயசுல இப்படி நடக்குது? இந்த வயசுல இப்படி ஓடி வருது சர்ச்சுக்கு? என்ன ஃபர்ஸ்ட் முன்னாடி வருது? என்ன 80, 85 ஆச்சு? இந்த வயசுல நல்ல புஷ்டி. எப்படி இருப்பாங்க? அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். என்ன சொல்லிட்டே தான் வராங்க. சிஸ்டர், உங்களுக்கு என்ன 30 வருஷமா 30 வயசாவே இருக்குது உங்களுக்கு? ஏன் என்னன்னு தெரியல. உங்களுக்கு வயசு என்ன? ஒரு பாஸ்டர் போன் பண்றாரு, ஒரு அம்மா வந்திருக்காங்க, நம்ம சர்ச்சில் பேச போறாங்க, எனக்கு யாருமே தெரியாது. நான் பாட்டுக்கு போயிட்டு பாஸ்டர் இங்க சர்ச்சில் பேசுறேன்னு கேட்ட போது அந்த அவரு இன்னொரு அந்த குரலகத்தில் இருக்கிற சபை லுத்தரன் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் லுத்தரன், அதுக்கு போன் பண்ணி சொல்றாரு, அது ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்படி அதுக்கு ஒரு 30, 32 இருக்கும். என்ன 30 வருஷமா இதுவே சொல்றாங்க. அதுக்கு ஒரு 30 எத்தனை வயசுமா? 30 வருஷமா அப்படியே சொல்றாங்க. 30 வயசு. ஏன்? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து கொண்டே இருப்பார்கள், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சாக மாட்டாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அது கனி தந்துகிட்டும் இருப்பாங்க, பசுமையுமாய் இருப்பார்கள். எதுவரைக்கும் அவர் சரீரத்தையும் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் தேவன் தமக்கு பயந்தவர்களை காக்க இரண்டாவது வேறொரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். வேறொரு ஏற்பாடு என்ன? சங்கீதம் 91:11. தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அவர் வேறொரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். பயங்கரமான ஏற்பாடு, உன் சரீரத்தை காக்கிறதுக்காக. படிப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டளையிட்டு இருக்கிறாங்க.
போக்கில அவங்கள காத்துக்கிட்டு தான் வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டளை பெற்ற தூதர்கள் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை தூக்கிட்டாங்க. கையிலேயே தூக்கி, எங்க காக்கா முற்றுருவோமோ என்னமோ சொல்லி கையிலேயே தூக்கி கொண்டு போகிறார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார். காத்துட்டு வான்னு சொன்னா கையிலேயே ஏந்திட்டாங்களா? இனி எப்படி சாத்தா நம்மளை என்ன பண்ண முடியும்? கையிலேயே ஏந்தி கொண்டு போகிறார்களாம். அவனை வழிகளில் எல்லாம் காக்கிறார். போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்தில் கிருபையே, அங்கு தூதனாக வந்து என்னை காப்பதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்தில் கிருபையே, அங்கு தூதனாக வந்து என்னை காப்பதும் கிருபையே. அங்கு தூதனாக வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, ஆகா கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஒவ்வொருவருக்கும் இந்த காவல் இருக்கிறது என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை கட்டளையிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். உன்னுடைய தூதன் டெய்லி பிதா கிட்ட போயிட்டு வர்றாராமா. இயேசு சொல்லுகிறார் அவரவருக்கு ஒவ்வொரு தூதன். படியுங்கள். அவன் செவிகொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுடைய ஒருத்தனை அற்பமா எண்ணிராத, உதவாக்கற, நீ ஒண்ணும் இல்ல, நீ என்ன செய்யணும், லாயக்கே இல்ல, நீ சர்ச்சு நடத்தவே முதல் லாயக்கு இல்ல, அதுல வேற உனக்கு இல்ல அப்படின்னு பேசிட்டு கிடக்காதீங்க. அவரவர் அற்பமாய் எண்ணாதபடி, படிமா, அற்பமாய் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கைன்னா என்ன? ரெட் லைட். பைபிள் சில காரியத்துக்கு ரெட் லைட் போட்டு வச்சிருக்குது. எங்க சரி இந்த உலகத்துல எங்க ரெட் லைட் போட்டிருக்கு? கரண்ட் பாக்ஸ்ல வேணா போட்டிருக்கு. அங்க போற எலும்பு போட்டு பெருக்கல் போட்டு டேஞ்சர். நீ யாராவது அற்பமா என்னன்னா உனக்கு டேஞ்சர், அது தொட்டேன்னா செத்துருவேன் அர்த்தம். அந்த டேஞ்சர் போட்டது போய் தொட்டு பாரு, செத்துருவேன். நானும் தான் இந்த மின்சார ரயில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனேன். அங்க போயிட்டு அந்த பூமிக்குள்ள போகுது, அதை கூட்டி கொண்டு போய் காமிச்சாரு. ஐயோ பூமிக்குள்ள போகுது, அதுல போகணும் நான் சரின்னு சொல்லி பூமிக்குள்ள போற ட்ரெயின்ல ஒரு நாள் போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மெட்ரோல உள்ள போனா, உள்ள போயிட்டு அதுல பார்த்தனா திடீர்னு கரண்ட் டச் பண்ணிட்டே போயிட்டு இருக்குது. அது டச் பண்ணிட்டே போயிட்டு இருக்குது. அப்படி போகும்போது அதுல கரண்ட் என்ன வோல்டேஜ் போட்டுருக்குன்னு பார்த்தா 50,000 வோல்டேஜ், 50,000 வோல்டேஜ்லயே இது அங்க போட்டு தொட்டி நான் அப்பவே செத்துருவேன். அது போல டேஞ்சர்னு சில காரியங்கள் சொல்லி இருக்குது. ஒருவனையும் அற்பமா எண்ணிராத, எச்சரிக்கையா இருந்து. பைபிள் எங்க எச்சரிக்கை இருக்குதோ அதுக்கு ஜாக்கிரதை. ஒருவனையும் அற்பமா எண்ணாத. அவரவருக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு டெய்லி போறாங்க. அவரவருக்குரிய தேவதூதர். அப்ப நீ அவன் அற்பமா என்னன்னு போய் சொல்லிப்பாங்க, அப்புறம் நீ செத்த. டெய்லி போறாங்களாம். அவரவருக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். சரி, அந்த தூதனின் பலம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாள் அசீரியர்களினுடைய பாளையத்திலே ஒரு தூதன் புறப்பட்டு வருகிறான். பாருங்கள், 1,85,000 எதிரிகள் வந்துட்டாங்க. 1,85,000 எதிரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எத்தனை எதிரிகள் வந்திருக்கிறார்கள் பாருங்க. ஆசாராஜா காலத்திலே எத்தனை பேர் புறப்பட்டாங்க? கர்த்தருடைய இல்ல, கர்த்தருடைய தூதர்கள். தூதன் ஒரு ஆள் தான் வந்திருக்குது. அந்த தூதன் ஒரு ஆள் தான் வந்தான். அசீரியர்களின் பாளையத்துக்கே தூதர்கள் வரல, தூதன் புறப்பட்டு வந்து எத்தனை பேரை கொண்டு போட்டான் அந்த இடத்துல. ஒரு தூதன்
பாருங்கள், 1,85,000 பேரை ஒரு நிமிஷத்திலே காலி பண்ணி விட்டான். எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிட்டான் ஒரு நிமிஷத்திலே என்று எழுதப்பட்டது. ஒரு ஆர்மியவே காலி பண்ணிடுவான் ஒரு தூதன். அவ்வளவு பெரிய பலமுள்ள தூதர்கள் 1,85,000 பேரை வெட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு செகண்ட்ல 1,85,000 பேரை வெட்டக்கூடிய தேவ தூதன் யாருக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு ஆர்மியவே காலி பண்ணிடுவான். உனக்கு விரோதமா ஆர்மியா வருது, 5-6 பேர் தான் வருவாங்க. அது ஒண்ணு பேசும், ஆர்மியவே காலி பண்ணிட்டு போயிட்டான். ஒரு ஆர்மியை, உன் சத்துருக்கள் ஒரு வழியா தான் உனக்கு விரோதமா வருவாங்க. அப்புறம் எப்படி ஓடுவாங்க? 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமா, எங்க சந்து கிடைக்கும், எங்க வந்து இந்த கதவை திறந்து அதுல ஓடிடலாமா, இதுல ஓடிடலாமா, இது ஜன்னலையே குதிச்சிடலாமா, இல்லாட்டி வர்றது ஒரு வழியில தான் வருவாங்க. ஓடுறது எத்தனை வழியில ஓடுவாங்க? They will flee from you in 7 ways. 7 வழியாய் ஓடி போவார்கள் உன்னை விட்டு. நானும் பாக்குறேன் 7 வழியா ஓடுறாங்க. அவங்களை போய் திருப்பிக்காத, எங்க அட்ரஸ் தான் கேட்கணும் போல இருக்கு. அட்ரஸ் இல்ல சிஸ்டர், எங்க போனாங்கன்னு தெரியல சிஸ்டர். அப்படிதான் இருக்கிறாங்க 7 வழியாய். They will flee from you in 7 ways. பாருங்க, 1,85,000 பேரை சங்கரித்துட்டு போறான். ஆசாராஜா கதவை திறந்து வந்து பாக்குறாரு. 1,85,000 பேர் வந்து படுத்து கட்டினாங்க. என்னாச்சுன்னு அதிகாலையில கதவை திறந்து பாக்குறான். படிங்கள், கதவை திறந்து பார்க்கும்போது என்ன நடந்தது? அங்க அவர்கள் அத்தனை பேரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். போதுமா? அத்தனை பேர் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. யாரும் சண்டையே பண்ணல, யாருமே சண்டை பண்ணல. சண்டை பண்ணாமலே செத்து கிடக்குறாங்க. அவங்களுக்குள்ளேயே கை கலப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? அவங்களுக்குள்ளேயே கை கலப்பாங்க. அவங்களே வெட்டிட்டு செத்துருவாங்க. நீயே போயிட்டு சண்டை போடுற அவங்ககிட்ட. ஏன் நீ கோர்ட்டு போடுற? உனக்கு தான் தூதன் துணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எனக்கு கோர்ட்டு போடணும், உனக்கு தூதனே இல்லையா? உன்னை அப்படியே கைவிட்டுட்டாரு ஆண்டவர். நீ போய் மனுஷ உதவியை நாடு கோர்ட்ல போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்களாமே எல்லாரும். ஒரு பெட்டிஷன் விட்டா பாரு, ஒரு நோட்டீஸ் விட்டா பாரு. அவளை என்னது? உனக்கு தூதனே இல்லையா? ஒரு ஆர்மியவே காலி பண்ற தூதன் இருக்கிறோம். அவர்களுக்குள்ளே கை கலந்து அவர்களே செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் 1,85,000 பேர் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தானியேலை சிங்கம் கடித்து குதற வேண்டும் என்று அந்த சிங்கக்கெபிக்குள்ளேயே போட்டு விட்டார்கள். தானியேலை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளேயே போட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த கெபிக்குள் யாரை பார்க்கிறான் அந்த தானியேல்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 20-22 கெபிக்குள் தூதன் வந்து நின்றதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். சிங்கங்களின் வாயெல்லாம் கட்டிட்டு கிடக்குறாரா அந்த தூதன். உள்ள போனா தூதனை பாக்குறாங்க. யாருதெல்லாம் சிங்கமா இருக்குன்னு பார்த்தா தூதன் சிங்கத்தின் வாயை கட்டி கொண்டு திரிகிறதை நான் பார்க்கிறேன் என்று தானியேல் சொல்லுகிறார். படியுங்கள். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது 22 அப்ப சொல்ற ராஜா கேக்குற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு. ஆம் ராஜாவே, சிங்கம் என்னை கடிக்கவில்லை என்று சொல்ற. ஏன்? தூதன் வந்து கட்டிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். என்னன்னு சொல்ற? தூதனை அனுப்பி அந்த வாயெல்லாம் கட்டிட்டாரு. சிங்கத்துக்கு வாய் திறந்தா தான் பலன் வரும். அப்படின்னு சொன்னா தான் வச்சுச்சுமா. இப்படி பண்ணி பண்ணி பார்த்துட்டு வர மாட்டேங்குது. அப்படியே கிடக்கு பூனை. வாய் திறந்தா தான் பலன் வரும். கட்டிக்கலாம் வாய் அப்படின்னு இங்க கட்டியாச்சு. பூனை மாதிரி அடங்கி கொடுத்துட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சிங்கங்களின் தானியேலின் சிங்கக்கெபிக்குள் தூதன் வந்தான் என்று. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பில் போட்டார்கள். அப்பொழுது 4வது ஆள் ஒண்ணு நிக்குதான். அதுதான் தேவ தூதனாட்டு இருக்குது. பாருங்கள், நேபுகாத்நேச்சார் பாக்குறார். ஐயோ, 3 பேரை பார்த்தா 3 பேரும் அந்த நெருப்புக்குள்ள உலகுறாங்க. அப்போ ராஜா வந்து கிட்ட நேபுகாத்நேச்சார் வந்து பாக்குறார். என்ன 1 2 3 4 டேய், எத்தனை பேரை கட்டி போட்டீங்க? நாங்க 3 பேர் தான் போட்டோம். பாரு 4 நல்லா எண்ணுங்க. 1 2 3 4 போகுதே அவங்களோட உலாவுதே. அது பார்த்தா தேவ தூதனாட்டு இருக்குதே என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே தூதன் தான் வந்து துணைக்கு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. படியுங்கள் 3:25 தானியேல் 3:25. 4 பேர் விடுதலையாகி அக்கினியிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். யாரு? நேபுகாத்நேச்சார். புறஜாதிகள் உங்களோட இன்னொரு ஆள் போகிறத பாக்குதா? உங்களோட இன்னொரு ஆள் போகிறத பார்க்கணும். நான் காண்கிறேன். இன்னொரு ஆள் அவங்க கூட போறத நான் காண்கிறேன்.
காக்கிறேன். அப்போ ராஜா சொல்ற, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை வெளியே வாருங்கள். வெளியே வந்தா 3 தான். ஒன்று உள்ள போனா 4. ஆனா அந்த ஆள் வெளியே தான் நிக்குது, அவங்க கண்ணுக்கு தெரியல. இன்னொரு ஆள் உலாவணும், அந்த ஆள் துணையில தான் நீ இந்த உலகத்துல வாழணும். 4வது ஆளோட துணையில தான் இந்த உலகத்துல நீ எல்லாமே செய்ய. பாருங்கள், அவர்களோடு தூதன், நெருப்பில் காத்தது தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 20 லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். இவங்களை பார்த்துதான் கடல் 2 பிறந்ததா? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது இவர்களை பார்த்துதான் கடல் விலகி ஓடிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இவங்களை பார்த்தா, இந்த 20 லட்சம் ஜனங்களை பார்த்தா இல்ல. இந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக ஒருவர் போய் கொண்டிருந்தார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த தூதன் முன்னாடி போய் கொண்டிருந்தாராம். அந்த தூதனை பார்த்துதான் கடல் விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. உங்க பார்த்து இல்ல, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக தேவதூதன் புறப்பட்டு போய் கொண்டிருந்தார். படிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் போதும். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதன், அவரை பார்த்துதான் யோர்தான் பின்னிட்டு திரும்புது, கடல் விலகி ஓடுது. இன்னைக்கு அவர் நம்ம கூட நடந்து முன்னணியில நடந்து போகும். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இப்பொழுது எங்கள் முன்னே நடந்திட வேண்டுமே. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தேவனே, இப்பொழுது நீர் எங்கள் நடந்திட வேண்டுமே. பாருங்கள், அவர் இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த உடனே சத்துருக்களுக்கு என்னென்ன நடக்குது, இவர்களுடைய சத்துருக்களுக்கு என்னென்ன நடக்குது பாருங்கள். 78ஆம் சங்கீதம் 43 53 வரை. உன் சத்துருக்களை, அவர் உன் சேனைக்கு முன்பாக நடந்துட்டாருன்னா உன் சத்துருக்களை எல்லாம் நீ தேடியும் காணாதிருப்பாய். திரும்பி பார்த்தா அத்தனை பேரையும் காணோம். அவங்கள ஈட்டியோடும் கேடகத்தோடும் பார்வோனும் அவன் சேனைகளும் குத்தி போட துரத்திட்டு வந்தாங்களா? திரும்பி பார்த்தா அத்தனை பேரையும் சி covered their enemies. அந்த சி அவர்களை flamed their enemies. அத்தனை எனிமியையும் கடல் விழுங்கி விட்டது. அப்ப கடலுக்கு வாய் இருக்குதா? திருப்பி பார்த்தா ஒரு ஆள் என்ன வெட்ட வந்தாங்க, அத்தனை பேர் எங்க? எல்லாரையும் இந்த சி என்ன பண்ணிடுச்சு? முழுங்கிருச்சோம். இப்போ தேவதூதன் உன் முன்பாக வந்தால் உன் சத்துருக்களை வேணா திரும்பிப்பார். பார்த்தால் ஒரு ஆள் கூட அப்படியே அவர் அப்படியே கடல் மூடி போட்டு. படிங்க, கடல் என்ன செய்கிறது? 43 அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்களை சத்துருக்களை கடல் மூடி போட்டது. போதும், டோட்டலி கவர். ஒரு துணி இல்ல, ஒரு துணியுமே காணும். எல்லாம் கடலை முழுங்கிருச்சு. கடலை முழுங்கி இருக்கு. வங்காளத்துக்கு கூடாவே முழுங்கிரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க போய் டூர் போலாமான்ட்டு போவாங்க. இன்னைக்கு வங்காளத்துக்கு கூட போலாமா? எல்லாரும் கடலால அடிச்சு போயிடுச்சு. ஆலையில பிணத்தையே எடுக்க முடியாது. அதே கடல் தான் இங்கே இருக்கு. இஸ்ரவேலின் எதிரிகளை முழுங்கி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படி அமிழ்ந்தார்கள்? யாத்திரையாகமம் 15:4-5. யாத்திரையாகமம் 15:4-5. சுனாமி, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. பார்வோனையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். சிவந்த சமுத்திரத்தில் எப்படி அமிழ்ந்து போனார்கள்? ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஆழத்தில் கடலின் ஆழத்தில் கல்லை போல ஆழங்களில் அப்படியே ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கல்ல போல ஆழத்தில் அமிழ்ந்து போனார்கள் அத்தனை பேரும். அப்படின்னா கடல்னா எதை காமிக்குது? பிரச்சனைன்னு அர்த்தம். பிரச்சனைக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுலயே செத்துருவாங்க. பிரச்சனை அவர்களை மூடிக்கொள்ளும். அதுல இருந்து அவங்க வெளியே தப்பி வரவே முடியாது. பாருங்கள்,
ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. ஈயம் போல அவர்கள் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்படும். இவர்களுக்கு என்னென்ன நடந்தது என்று 78ஆம் சங்கீதம், அவர் தூதன் நமக்கு துணைக்கு வருவாரானால் நமக்கு என்னென்ன நடக்கும். 78ஆம் சங்கீதம் 12 to 16 வரை. எகிப்து தேசத்திலே சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். மகாளத்திலிருந்து தண்ணீர்களை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து நீரோட்டங்களை எல்லாம் புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் என்று சொல்றார். கண்மலையெல்லாம் பிளந்து மகா ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சத்துருக்களுக்கு என்னத்தை குடிக்க கொடுத்தார் தெரியுமா? 78ஆம் சங்கீதம் 23 to 29 வரை. எகிப்து தேசத்திலே சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்து அவர்கள் சத்துருக்களுக்கு ரத்தத்தையே குடிக்க கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க திறந்தாங்கன்னா, பைப்பை திறந்தனா தண்ணி வராதா, ரத்தம் வருமா? ரத்தத்தை குடித்தே செத்தார்கள். இவர்களுக்கு நீரோட்டங்களை குடிக்க கொடுத்தார், சத்துருக்களுக்கு ரத்தத்தையே குடிக்க கொடுத்தார். ரத்தத்தை குடித்து செத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கடக்க முடியாத பாதையை கிறிஸ்தவன் கடக்க முடியும். இவர்களுக்கு மட்டும் ரோடு தெரியுது. சமுத்திரத்துல பிரச்சனையின் நடுவிலே ரோடு தெரியுது. ஒரு அழகா கால் வச்சு போனாங்க. அப்ப பார்வோன் சொல்றா, என்ன ரோடாட்டு தெரியுது? ஆமா, உனக்கு அது ரோடாட்டதான் தெரியும். இறங்கு, நமக்கு தான் ரோடு போட்டிருக்குது, அவனுக்கு இல்ல. அது சமுத்திரத்துல அது ரோடு மாதிரியே தெரியுதே, வா போலான்னு போனாங்க. என்ன ஆயிற்று? அவர்களுக்கு ரோடு இல்லை, சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது. நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் தப்பி கடந்து போக ரோடு போடுவார் என்று ஏசாயா 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எல்லா பிரச்சனைகளிலும் வழி தெரியும் நமக்கு. கடலின் பள்ளங்களை எல்லாம் அவர் வழியாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் வழி தெரியும் தப்பி கடந்து போக என்று படிங்க. 51:10. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை எல்லாம் வழியாக்கி நீர் அண்டர்லைன். கடலின் பள்ளங்களை எல்லாம் வழியாக்கி விட்ட. எங்கெங்க பிரச்சனை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்தாலும் சரி, அங்க ஒரு வழி தெரியும். கடலின் பள்ளங்களை எல்லாம் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை எல்லாம் அவர் வழியாக்கினார். 114ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் அது சொல்லப்படுகிறது. அதே வழியில் பார்வோனும் அவர் சேனை வந்தது மூடி போட்டது என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீ உயிரோடு இருக்கும் போது இதை சொல்லறதுதான் நேரம் இருக்கும் போல. தூதன் இன்னும் நான் பாயிண்ட்டுக்கும் வரல, இதுக்கும் வரல. நீ உயிரோடு இருக்கும் போது எத்தனை தூதன் புறப்பட்டு வருகிறான் என்று சொன்னேன். ஒரு தூதன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதனுக்கு கட்டளையிட்டு இருக்க. ஒரு தூதன் புறப்பட்டு. நீ மறிச்சிட்டா 2 தூதன் வருவான். இயேசு மறிச்சு விட்டான்னு உடனே 2 தூதர் வந்தாங்களாம். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் தப்புகிறோம். ஒரு தூதன் வருகிறபடினால் நாம எதுக்கு தப்புறோம் அப்படின்னு 91ஆம் சங்கீதம் 3, 11, 12 படிக்கும் போது எதுக்கெல்லாம் தப்புறோம் இந்த உலகத்துல இருக்குது. தூதன் வந்தால் எதுக்கெல்லாம் தப்புகிறோம் படிப்போம். வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். 11 என்ன கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். 13ஆம் வசனம், எதை மிதிப்பனியே சிங்கத்தையே மிதிச்சிருவ. தூதம் வர்றதுனால சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து. பாம்பின் மேல நீ நடப்பையம். பாருங்க, ஆதியில வந்துச்சுல்ல அந்த பாம்பு, ஏவாள் கிட்ட பேசுச்சுல்ல, நீங்க இந்த கனிய சாப்பிட்டீங்கன்னா தேவ தூதனாட்டம் மாறிடுவீங்க. அப்படியா? அது பாம்பு பேசுறது எல்லாம் மதிச்சாவோ? அப்படியா? நான் தேவ தூதனாட்டம் ஆயிடுவேனா? மதிக்கிற பாம்பு பேசுறத அந்த ஏவாள் மதித்தாள். இப்போ அந்த பாம்பு பேசுச்சுன்னா நீ என்ன செய்வ? மிதிப்ப. மனுஷன் எந்த ஆலோசனை உனக்கு சொன்னாலும் போட்டு மிதி. ஆலோசனையை நான் கேட்கவே மாட்டேன். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை நீ மிதிப்பாய். அன்னைக்கு மதிச்ச, இன்னைக்கு மிதிப்ப. யாரு எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும்? யார் ஆலோசனை சொன்னாங்க? இப்படி போ, அப்படி போ, அப்படி போ
சொன்னா கேட்காது. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில நீ நடக்கணும்னா சங்கீதம் 1 ஃபாலோ பண்ண முடியல. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில நீ நடக்கலன்னா கடைசி வசனம் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். அதனால சர்ப்பம் பேசிச்சுன்னா அது போட்டு மிதி என்று சொல்ல, பழைய பாம்பை நீ மிதிப்பாய். நாம் உயிரோடு இருக்கும் போது ஒரு தூதன், மரித்த பின் 2 தூதன் வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இறந்துட்டார். இயேசு இறந்து அந்த கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க பாடிய. திடீர்னு அதிகாலையில 3ஆம் நாள் ஸ்திரீகள் குரூப் ஆஃப் ஸ்திரீகள் எல்லாம் போய் அதை எட்டி பாக்குறாங்க கல்லறைக்குள்ள. இயேசுவோட சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே எட்டி பாக்குறாங்க. கல்லறை திறந்து கிடக்குது. இயேசுவையும் காணோம், சரீரத்தையும் காணோம். ஒண்ணு இருக்குது, என்னன்னா இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே 2 தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களாம். ஒருத்தன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? தலைமாட்டுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானா, கால் மாட்டுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானா. இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே. படியுங்கள். இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே யோவான் 20ஆம் அதிகாரம் 11-12. யோவான் 20ஆம் அதிகாரம் 11-12. வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவர்கள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடம் தான் இருக்குது. இயேசுவை காணோம். இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய், என்ன அண்டர்லைன் பண்ணுங்க, 2 தேவதூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை ஸ்திரீகள் பார்த்தார்கள். நீயும் மறிச்சிட்டீனா உன் தலைமாட்டுல ஒருவனும் கால் மாட்டுல ஒருவனும் வந்து உட்காருவான். யாருக்கு? இயேசுக்கு தான் உட்காருவாங்க. இல்ல, பார்த்தார்கள். அந்த தூதனுடைய ரூபம் எப்படி இருந்தது? மத்தேயு 28:2-3. அந்த தூதனுடைய 2 தூதர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். கல்லை புரட்டி தள்ளி அது மேல ஒருத்தன் உட்கார்ந்தான். எப்படி இருந்தது? மின்னல போல இருந்துச்சாம். அந்த தூதர்களுடைய உருவத்தை பார்த்தா மின்னல பாக்குற மாதிரி இருக்குதான். வெண்ணுடை தரித்து. ஆமா, இயேசுதான் மரிச்சாரு, அவர் கடவுள். அதனால அவருக்கு தான், அவர் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துலதான் வந்து தேவ தூதர்கள் உட்காருவாங்க. நம்மளாம் மரிச்சா நம்மளால அப்படித்தானே பாருங்கள். இயேசுவே சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான், ரத்தாம்பரம் தரிச்சிட்டு. லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான்னு சொல்றாரு. அவர் வாசல் இருக்கு. படியுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19, 20, 22. லாசருவும் ஐஸ்வர்யமானும் ஒரே வீட்டில் குடியிருந்தவர்கள். என்ன, அவர் வாசல்ல இருப்பாரு, இவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு, அவ்வளவுதான். 2 பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் மரித்த உடனே தூதனை காணோம். தூதனை வரல. ஆனா லாசரு அவன் டெசிக்னேஷன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பிச்சை எடுத்துட்டு வாசல்லையே செத்து போயிட்டான். லாசரு செத்த உடனே யார் வருகிறது பாருங்கள். 2 தூதர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். படியுங்கள். லாசரு லூக்கா 16ஆம் அதிகாரம் 19, 20, 22. லாசரு என்று பெயர் கொண்ட அவனுடைய டெசிக்னேஷன் என்ன தெரியுமா? அந்த உலகத்துல நீ தரித்திரவானா தெரியாது, தரித்திரன் இருந்தான். புவர் அண்ட் பெக்கர் என்பது அவனுடைய டெசிக்னேஷன். பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். நீ பிச்சை எடுத்துட்டு இருந்தா கூட கவலைப்படாத, உன் டெசிக்னேஷன் அவருக்கு தேவையில்லை. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். புவர் அண்ட் பெக்கர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரன் அண்டர்லைன் பண்ணுங்க, மரித்து விட்டான். உடனே வந்துட்டாங்க தேவதூதர்கள். ஐஸ்வர்யவான் மரித்த போது வரல. லாசரு மரித்த உடனே தேவ தூதர்களால் அந்த ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு போய் பரதேசு என்கிற ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். தரித்திரன் மரித்த உடனே தேவ தூதர்களால் படிங்க, ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். பயங்கரமான இளைப்பாறுதல் கொண்டு போய் விடப்பட்டான். பரதேசியே விடப்பட்டான். தேவதூதர்கள் வந்து விடுவார். நீ எங்க சாப்பிட்டாலும் அங்கே வருவாங்க.
டெசிக்னேஷன். நீ என்ன பெரிய கலெக்டரா, டெப்டி ஜெனரல் மேனேஜரா? தேவையில்லை. நீ புவர் அண்ட் பெக்கர், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன். போயிட்டோம். அங்க ஐஸ்வர்யான் பாக்குறோம். ஐயோ, அந்த இடத்துல இங்க தண்ணியே கிடையாது, தண்ணி தண்ணின்னு கத்துறான். ஒரு சொட்டு கூட இல்லை குடிக்கிறது. அவன் ஒரு சொட்டு கொடுத்தா இவன் கத்துமா? அங்க என்னமோ கடலுக்குள்ளேயே அவன் படுத்துட்டு இருக்கிறான். பயங்கரமான. அப்ப கேக்குறான், ஒரு சொட்டு தண்ணி தருவியா? அவங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி தாங்களே. அப்ப அவன் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் இங்கிருந்து அங்க தண்ணி சப்ளை பண்ண முடியாது. தண்ணி சப்ளை எல்லாம் இங்க கிடையாது. பூமியில் இருக்கும் போதே நீ அவனுக்கு செஞ்சிருக்கணும். எல்லாமே பூமியில் இருக்கும் போதே எல்லாம் செஞ்சிருக்கணும். இப்ப எல்லாம் இங்க தண்ணி சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கும் எனக்கும் இடையில பெரிய பிளவு இருக்குது, வரவே முடியாது. அப்படி பூமியில ஒரே வீட்டுல வேணா குடியிருக்கலாம், மறுமையில பெரிய பிளவு. ஒரே வீட்டுல இருந்திருக்கணும் என்று சொல்லப்படுது. பாருங்கள், அந்த தேவ தூதர்களான அவன் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதிக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்ந்து கொண்டே இருக்கும் என்று பாருங்கள். அவர்களை அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் விடுறார். லாசருவை அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் விட்டார். நதிகள் நிரம்பின இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். பாருங்கள், சங்கீதம் 23:2 நதிகள் நிரம்பின இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மகா விசாலமான பெரும் நதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பேரின்ப நதியினால் தமது ஜனங்களின் அவர் தாகத்தை தீர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்திலே அப்படிப்பட்டவர்களை அசைக்க ஒருவனாலும் முடியாது என்று சொல்ல. யாருக்கு இந்த தூதர் காவல் படை வருகிறது என்று சொல்லுகிறேன். யாருக்கு இந்த தூதர் காவல் படை? ஒரு ராயல் ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு, ராயல் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. கிறிஸ்தவனுக்கு இந்த ராயல் ப்ரொடெக்ஷன் உண்டு என்று ஏசாயா 4:5 அது அங்கங்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஏசாயா 4 ராயல் ப்ரொடெக்ஷன். ஒரு ராஜா போகும்போது எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் வருமோ அது போல ஜீவ பலியாக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஒரு தூதர் காவல் படை அவர்களை பாதுகாத்துக் கொண்டே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரும் கொல்ல முடியாது. ஒரு புருஷன் தன் மனைவியை கொல்ல பார்த்தான். எப்படி புருஷர்கள் ஏன் கொல்லுகிறது தெரியுமா? நம்ம மாட்டிக்க கூடாதுன்ட்டு. அவளே செத்ததா போட்டு விட்டுறலாம், அவளே எப்படியாவது செத்ததா போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவளே செத்ததா இருக்கட்டுன்னு நேரா கேஸை திறந்து விட்டுட்டான். கேஸை திறந்து விட்டுட்டு ரோட்டுல போய் சொல்றானா, ஓ என் அன்பே ஒரு சூடா ஒரு காபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு. சரிங்கோ தான் போறங்கோ, காபி போட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிச்சான். ஓடிட்டு கேஸ பத்த வைக்கும் போது அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து பத்த வைக்கும் போது ஞாபகம் வந்துருச்சு. எங்க ஓடுதான். என்ன என்ன வந்துட்டியா? என்ன நானே சொல்லலான்னு நினைச்சேங்க, நேற்றே கேஸ் தீர்ந்து போச்சு. இவன் தீர்ந்த கேஸ திறந்து விட்டுட்டு இருக்கிறான். கொல்ல முடியாது, யாராலும் கொல்ல முடியாது. பரலோக காவல் அவர்களை காத்து கொண்டே வருகிறது. பாருங்கள், நீங்கள் மற்றவர்களை அழகா சொன்ன தெசலோனிக்கேயர் 4:13 நீங்கள் மற்றவர்களை போல அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். உங்களுக்கு ஒரு காவல் படை வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். படிங்கள் 4:13 மற்றவர்களை போல அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. சகோதரரே, மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. உங்களுக்கு ஒரு காவல் படை வந்து கொண்டே இருக்கு. மற்றவங்களை போல வாழ்ந்து கத்துற குடிக்கிறான் என் பிள்ளை சுத்துது வாழ்ந்து கத்திட்டு கிடக்குற. மற்றவர்களை போல நீ பேசக்கூடாது, மற்றவர்களை போல நீ வாழக்கூடாது, அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லைங்கிற. உனக்கு ஒரு ராயல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. பகலில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ப்ரொடெக்ஷன் பாதுகாத்துக்கிட்டே வந்து 20 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் பாதுகாத்துச்சு. எப்படி பாதுகாத்து கொண்டே வந்தார்? பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் காத்துக்கிட்டே வருமாமா. அவ்வளவு பெரிய காவல் இருந்து கொண்டே இருந்தது. 91 சங்கீதம் 11 உன் வழிகளில் எல்லாம் அந்த தூதர்கள் காத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லி முடிப்பேன். யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? பூமியிலே தங்களை பரதேசி என்று அறிக்கையிடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்.
பூமியிலே படிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பூமியிலே நாம் பரதேசி என்று நினைக்கிறது மட்டும் இல்ல, அறிக்கையிடணும். வாயில சொல்லணும். நீங்க வாயில கேட்டு பாருங்க ஒவ்வொரு ஆளையும். நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? கலெக்டர். நான் தான் யாரு தெரியுமா? டெப்டி. நான் யாரு தெரியுமா? பரதேசின்னு சொல்லு, அந்த ராயல் ப்ரொடெக்ஷன் உடனே வந்துரும் உனக்கு. பூமியிலே தங்களை பரதேசி என்று அறிக்கையிடுகிறவர்களுக்கு மாத்திரம் இந்த தேவ பராமரிப்பு வரும் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. படிப்போம். நம்முடைய முற்பிதாக்களை தான் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு மரித்தார்கள். தங்களை அந்நியரும் எப்படி இத்தனை முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். வாயில சொல்லு. நினைச்சுக்காது நம்ம பரதேசி என்று யாருமே அறிக்கையிடு. அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள் நம் முற்பிதாக்கள் என்று சொல்லி. சரி, 3 பிதாவை எப்படி அறிக்கையிடுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன்னை எப்படி என்று அறிக்கையிடுகிறார்கள். 3 பேரை சொல்லத்தான் எனக்கு நேரம் முடிந்து விட்டது. படிப்போம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் தன்னை பூமியில் பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம். இல்ல, 23ஆம் அதிகாரம். ஆபிரகாம் சொல்கிறார், நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் அறிக்கையிடுகிறார். பாருங்க, யாக்கோபு அறிக்கையிடுகிறார். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3 பிதாக்களும் தங்களை அந்நியர் என்று பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார்கள். படியுங்கள். யாக்கோபு கேட்கிறார். அவர் பார்வோன் கேட்கிறார், உன் வயது என்ன என்று யாக்கோபை கேட்கும்போது, நான் பூமியிலே பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130. பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105:23 நம் முற்பிதாக்கள் அத்தனை பேருமே பரதேசிகளாய் அறிக்கையிட்டார்கள். 105:23 இஸ்ரவேல். யாக்கோபு எப்படி வாழ்ந்தான்? இந்த உலக காமின் தேசத்திலே பரதேசியா இருந்தான். நீ மெட்ராஸ்ல, அவருக்கு காமின் தேசம், நீ மெட்ராஸ்ல எப்படி இருக்கிற? பரதேசியா இருந்தான். பாருங்கள், பரதேசிகளா இருந்தார்கள். 105:12-13 சங்கீதம் 105:12-13. அவர்கள் நம் முற்பிதாக்கள் சொற்ப ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு தேச ஜனத்தார் அண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் புறப்பட்டு போனார்கள் பரதேசிகளாய். யாக்கோபு காமின் தேசத்திலே அவன் பரதேசியாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 பாருங்கள். தாவீது பூமியிலே எப்படி இருந்தார்? 40 வருஷம் எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜா. சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம் எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாக்கள். தாவீது அப்பேற்பட்ட ராஜா பூமியிலே எப்படி அறிக்கையிடுகிறார் தன்னை? 119:19 போதும், அண்டர்லைன். பூமியிலே நான் பரதேசி என்று அறிக்கையிடுகிறார். பாருங்கள், 11:13 எபிரேயர் 11:13 அவர்கள் எல்லாரும் தங்களை அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிதியோன் எபிரேயர் 11:32 அத்தனை முற்பிதாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? காலம் பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் இவர்களை பற்றி விவரம் சொல்ல வேண்டுமானால் காலமே போதாது. இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எபிரேயர் 11:37 எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? எப்படி பரதேசிகளாய் இருந்தார்கள் தெரியுமா? படி விவரம் சொல்ல வேண்டுமானால் காலமே போதாது என்று சொல்லுகிறார். 37ஆம் வசனம். செம்மறியாட்டு, அதுல இருந்து படிங்க. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு, டிரஸ் கூட கிடையாது,
முற்பிதாக்களுக்கு கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது எப்படி வாழ்ந்தார்கள்? செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்று எழுதப்படுது. 11:38 உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தார்கள்? அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அதுல்லாம் என்ற கெபியில் தங்கினார் என்று 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 1 சாமுவேல் 23:15 சீப் என்கின்ற வனாந்தரத்தில் தங்கி வந்தார், காடுகளில் நித்திரை பண்ணினார் என்று சொல்லி எலியா எங்கே வாழ்ந்து வந்தார்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிப்போம். எலியாவை உயிரோட பரலோகம் எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த பூமியில எங்க போய் தங்கி இருந்தார் தெரியுமா? படிப்போமா? 19ஆம் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். சிங்கம், புலி, கரடி தங்குற இடத்துல போய் தங்கி கொண்டிருந்தார். இயேசு எங்கே தங்கி வந்தார் தெரியுமா? இயேசு தன்னை பரதேசி என்று பயங்கரமாய் அறிக்கையிட்டார். ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை யாரும் கொல்ல முடியாது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன் அந்த பரதேசிகளை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எதுவரைக்கும் ஆண்டவரும் தன்னை பரதேசி என்று அறிக்கையிட்டதை சொல்லுகிறேன். பாருங்கள், இயேசும் தன்னை பயங்கர பரதேசி என்று அறிக்கையிட்டார். படியுங்கள், மத்தேயு 4:11. ஒருத்தர் சொல்றான், எங்க போனாலும் உன் பின்னாடி வந்துருவேன், நானு உன் பின்னாடியே வந்துருவேன், எங்க போனாலும் உன்னை விட்டவே மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு இயேசு சொல்றார், தன்னை பரதேசி என்று அறிக்கையிட்ட இடம் பூமியில இயேசு. உடனே தேவதூதர்கள் பணிவிடை அவருக்கு கிடைத்தது. நாமும் பரதேசி என்று அறிக்கையிடும் போது நமக்கும் தேவதூதர்களின் பணிவிடை இங்கேயே கிடைக்கும். இயேசு எப்படி அறிக்கையிடுகிறார் பாருங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளும் குழிகளும் ஆகாயத்து பறவைகளும் நரிக்கு கூட நைட் ஆயிட்டா குழி இருக்குது, ஆகாயத்து பறவைக்கு ஆயிட்டா நைட் ஆயிட்டா அதுக்கு கூடு இருக்குது. நரிக்கு கூட குழி இருக்குது, ஆகாயத்து பறவைக்கு கூட கூடு இருக்குது. எனக்கு தலை சாய்க்கிறதே இந்த உலகத்துல இடமில்லை என்றார். பயங்கர பரதேசியா இருந்தார். அறிக்கை வேற இட்டார். அது மாத்திரமல்ல, பிறந்தது கூட தன்னுடைய சொந்த மாட்டுக்கொட்டாயா இருந்துச்சு. இயேசுக்கு பிறந்தது இன்னொருவனுடைய மாட்டுக்கொட்டாய். எருசலேமுக்கு பவனி போகும்போது இன்னொருத்தனுடைய கழுதையை அவுத்துக்கிட்டு வா, இன்னொருத்தனுடைய கழுதவை. பஸ்கா ஆசரிக்கும் போது இன்னொருத்தனுடைய மேல் வீடு. செத்து அடக்கம் பண்ணப்பட்டது இன்னொருத்தனுடைய கல்லறை. பிறந்ததிலிருந்து மரணம் வரை பரதேசி. பாருங்கள், அவருக்கு 4ஆம் அதிகாரம் 11 அவருக்கு இந்த பணிவிடை இந்த உலகத்தில் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 11:4 பிசாசு அவரை விட்டு விலகி போனான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். இந்த தேவதூதர்களின் பணிவிடை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் முற்பிதாக்களை போல இயேசுவை போல பரதேசி என்று அறிக்கையிட வேண்டும். என்னுடைய டைம் முடிந்தபடி இதோடு நான் முடிக்கிறேன். தேவதூதர்கள் வருகிறபடி இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் இருளில் நடமோடும் கொள்ளை நோய்க்கும் நான்